அந்த விஜய் தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா அதான் பாத்துட்டு இருக்கேன், படிக்கிறேன் அப்படியே கேட்டுக்க. சரி. விஜய் வாக்குறுதி 12, எல்லோருக்கும் நிரந்தர வீடு. அப்பா பா எவ்வளவு பெரிய விஷயம். வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், என்ன கேடிஎம் பைக்கா? ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு. இவர் தான், இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரு, இவர் வந்தா எல்லாமே இது பண்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார் பாரு இவரு. ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு இது கலைஞர் பீரியட்லயே கொண்டு வந்துட்டாங்க, முதல் பட்டதாரி அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துல. வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம். எப்படி மாசான ஒரு மணி ஆர்டர் அனுப்பிச்சுடுவாரா? அப்புறம் அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம். என்னோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். யூனியன் கவர்மெண்ட் தான்டா இந்த இதெல்லாம் பண்ணும். ஏன்டா நிதி ஆதாரம்ன்றது ஒண்ணு வேணாமா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் எடுத்து கொடுக்க முடியுமா? ஒரு 1000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறதே அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய விஷயம். அதுவே பயங்கரமா ஃபில்டர் பண்ணி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் பண்றாங்க. அரசு மருத்துவமனை நம்பி செல்லும் வகையில் வசதி. அரசு மருத்துவமனையை பத்தி இவருக்கு ரொம்ப கேவலமா பேசுறாரு விஜய் அவர்கள். அவர் போய் நார்த் பீகார் இந்த மாதிரி ஊர்லாம் போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்றத போய் அவர் தெரிஞ்சுக்கணும். இவர் எங்க போய் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்க போறாரு? இவருக்கு பத்தி ஒண்ணுமே தெரியாம யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கிறார். பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்கும் வகையில் மேம்பாடு. கரெக்ட். அது இவர் இவருடைய முன்னாள் முதலாளி மோடி அவர்கள்ட்ட பேசி கொஞ்சம் நிதி ஆதாரம்லாம் போன 2 ஃபிளட்டுக்கு பண்ண அந்த நிதி ஆதாரம்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம மேற்கொண்டு பில் பண்ணலாம். மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். என்ன இது? அட்டர் யூஸ்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கான், ஒண்ணுமே தெரியல. யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கலாம். தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். அது ஆல்ரெடி இருக்குது. தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாலே நம்ம செகண்ட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் தமிழ்நாடு. இதுக்கு மேல என்ன டெவலப் பண்ண முடியும்? சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டிப்புடன் தான் இருக்கு. கரூர்ல இன்னும் பெருசா ஆக்ஷன் எடுத்திருக்கணும் போல. அதான் சொல்றானா என்னன்னு தெரியல. இவரை தூக்கி உள்ள போட்டிருந்தாதான் தெரிய வந்திருக்கும் போல.